நம்மளுக்கு ரொம்ப நம்பி நம்ம சொல்கிறவங்க கடைசியில் நம்மளுக்கு வந்து காலை வாரிடுவாங்க. ரொம்ப அன்பாக நாம் வந்து சொன்னவங்க தான், அவங்க தான் போய் அதை வெளியே சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த பணியை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து அவங்கள வளர்த்து விட்டால் அந்த வளர்ச்சியை வச்சுட்டு பலன் பெறணுன்றக்காக இன்னொரு இடத்துல போய் நம்மளோட ரைட் பர்சன் இன் ரைட் பார்ட்டி தான். ஏன்னா என்னோட பார்ட்டி தான் எனக்கு முக்கியம். நிறைய பேர் எனக்கே எழுதுவாங்க, எனக்கு உங்களை பிடிக்கும் ஆனால் உங்கள் கட்சியை பிடிக்காதுன்னா, இல்லைப்பா என்ன பிடிச்சா என் கட்சி நீ பிடிக்கணும் அப்படின்னா அந்த மாறுபாடோடு என்னை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நானே நிறைய பேருக்கு பதில் போட்டிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். 2000 ஒரு டாக்டராக இருந்த ஒருத்தவங்க இன்றைக்கி அரசியல் துறைக்குள்ளே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. 25 வருஷம் பொலிட்டிக்கல் ஜேர்னி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எப்படி சேலஞ்சிங்காக இருந்துச்சு வந்து? ஒவ்வொரு நிமிடமுமே சேலஞ்சிங்காக இருக்கிற சவால்கள் நிறைந்த இந்த அரசியல் உலகில் ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டு பயணம் செய்திருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கே மலைப்பாக இருக்கிறது. அதுவும் ஒவ்வொரு நிலையில் தாண்டி வந்து ஒரு சிறு வயதிலேயே ஏறக்குறை கவர்னர்ன்றதுக்கு நான் சிறு வயது தான். சிறு வயதில் கவர்னர் அளவுக்கு உயர்ந்து 2 கவர்னராக இருந்தேன்னா அது எனக்கு வந்து அது என்னன்னே எனக்கு தெரியல. அது பெரிய என்னோட தன்னம்பிக்கை, கடவுளோட ஆசீர்வாதம், எல்லாரோட அன்பு, இதை தான் நான் சொல்ல முடியும். பெரிய சவால். ஆனால் அது இலகுவாக அடைஞ்சிட இல்லை. இதுக்கு கரடு முரடான பாதை, மிகப்பெரிய சவால்கள். இது நான் சொல்லியே ஆக வேணும். ஏன்னா இது ரொம்ப கட்சியில் சேர்ந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படி பொதுச்செயலாளர் ஆனாங்க, துணைத் தலைவர் ஆனாங்க, தேசிய செயலாளர் ஆனாங்க, அப்புறம் மாநில தலைவர் ஆனாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் ஆனாங்க, அப்புறம் இன்னொரு மாநிலத்துக்கு துணைநிலை ஆளுநர் ஆனாங்க. இவ்வளோ பொறுப்புகள் இருந்தாலும் இது எல்லாமே நம்ம கடந்து வர்றதுக்கு இதுக்கு பின்னால் மிக கடுமையான உழைப்பு மட்டும் இல்லை, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தாண்டி வரக்கூடிய ஒரு மனநிலை, இவையெல்லாம் இருக்குது. இதை நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு ரொம்ப மற்றவங்களுக்கு இவ்வளோ கடுமையான பாதையான்னு இருக்கும். ஆனால் கடுமையான பாதையை கடந்து கூட சில பேருக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கிறது. கடுமையான பாதையை கடந்தால் கூட எனக்கு வந்து ஆண்டவனும் ஆண்டு கொண்டு இருப்பவரும் அதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார்கள் என்ற வகையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மன நிறைவாக ஃபீல் பண்ணுறீங்களா மேம்? மன நிறைவாக நான் இருக்கிறேன். ஆனால் ஏன்னா ஒரு ஆளுநர் பதவி என்பது ஒரு உச்சபட்ச பதவின்னு நம்ம சொல்லலாம். ஒருத்தர் அரசியலில் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம மேலே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆளுநர் வரைக்கும் வந்தது வந்து என்னோட மிகப்பெரிய பாக்கியம் தான் நான் சொல்லணும். ஏன்னா அந்த அனுபவம் யாருக்கானு கிடைச்சிருக்கான்னு மிக குறுகிய பேருக்கு கிடைத்திருக்கும். அந்த அனுபவம் சாதாரண அனுபவம் இல்லை. இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எல்லாரும் அரசியல் கட்சி தொடங்குறாங்க, எல்லாரும் தலைவர்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் தொண்டர்கள் இருப்பாங்க, கூட்டம் போடுவாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, போராட்டம் நடத்துவாங்க. அது ஒரு அரசியல் கூட்டம் மாதிரி போகும். தேர்தலில் நிற்பாங்க, வெற்றி பெறுவாங்க, இல்லைன்னா தோல்வி பெறுவாங்க. இது ஒரு அரசியல். யார் வேண்டுமானாலும் இந்த சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இதுதான் என்னோட வாழ்க்கையாக இருக்குன்னு தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் ஆளுநர் அப்படி இல்லை. ஒரு சில பேருக்கே, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேருக்கே இந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா காவல்துறை பாதுகாப்பு, கான்வாய், செக்யூரிட்டி, பணியாட்கள், பெரிய ராஜபவனம், கூப்பிட்டா முதலமைச்சர் வரணும், கூப்பிட்டா அமைச்சரவை வரணும், அதுக்கப்புறம் முதலமைச்சர் தான் வந்து நம்மளை வரவேற்கணும், நம்ம முதலமைச்சருக்கு முன்னால் போயிடக்கூடாது, அதற்கப்புறம் சீஃப் செக்ரட்டரியை கூப்பிடலாம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை கூப்பிடலாம். ஆளுநர் வந்து 4வது உச்சபட்ச பதவி, ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர், ஆளுநர். இதெல்லாம் விட்டுட்டு இப்படிங்கிறதுக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டு திரும்ப அதுதான் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, யாருக்குமே அந்த மனசு வராது. ஏன்னா வந்து ஒரு வாட்டி ராஜ்பவனுக்குள்ளே வந்து அந்த ஒரு நாள் வாழ்க்கையை யாராவது பார்த்துட்டாங்கன்னா இப்படிப்பட்ட வாழ்க்கையை வெளியே விட்டுட்டு வரேன்னு யாருக்கும் தோணாது. அப்போ தான் நான் எதுக்கு மக்கள்கிட்ட இதை சொல்கிறேன்னா, அப்போ எனது நோக்கத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளத்தை விட்டுட்டு நான் வரேன்னா நான் பதவிக்காக வரல, நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கேன். அந்த சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தென்சென்னை மக்கள் எனக்கு கொடுப்பார்கள். எந்த சேவை செய்யலனாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும். இப்போ நான் வந்து சும்மா ஒரு சாதாரண நபராக போய் நான் இந்த சேவை அந்த சேவைன்னு சொன்னால் அது கொஞ்சம் கடினமானவர். ஆக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் சேவை. ஒன்று எல்லாரும் கேட்கலாம், ஏன்னா கவர்னரை விட பாராளுமன்ற உறுப்பினர் பெருசா, நீங்கள் என்ன அதே விட்டுட்டு இதில் வந்துட்டுருக்கீங்க, நீங்கள் சட்டமன்றத்துக்கே உரையாற்றக்கூடிய ஒரு பெரிய நபர், பார்லிமெண்ட்டில் எனக்கான ஒரு நாள் பேச வாய்ப்பு கிடைக்கும், இது என்ன பெரிய பதவியா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் அதை பரிகசிக்கலாம், சில பேர் கிண்டல் கூட செய்யலாம். ஆனால் நேரடியாக மக்கள் தொடர்பு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, சபையில் நம்மை பற்றிய நமக்கு வேண்டிய பிரச்சனைகளை எடுத்து கூறுவது, இது எனக்கு பிடித்தமான ஒன்று.
இதற்கு இறைவன் எனக்கு வாய்ப்பு தருவார் என்று நான் நினைக்கிறேன். ராஜ்யசபா உங்களோட பிளான் இல்லை? இருக்கலாம். ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு போனால் ராஜ்யசபா எனக்கு கிடைத்தால் கூட அதன் மூலமாக மக்களுக்கு நான் சேவை செய்யலாம் இல்லையா? எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போகணுன்றது என்னோட கனவு. எனக்கு பேச்சு திறமை இருக்கிறது, விவாத திறமை இருக்கிறது, வாத திறமை இருக்கிறது. ஆக இது பார்லிமெண்ட்டில் ஒலிக்கணும். ஏன்னா பார்லிமெண்ட் என்பது நம்மளோட உச்சபட்ச சபை. நாம் ஒரு சாதாரண குடிமகனாக பிறந்து அந்த உச்சபட்ச சபையில் என்னோட குரல் ஒலிக்க வேண்டும்ன்றது என்னோட ஒரு கனவு. அதனால் அது லோகசபையாக இருக்கலாம், இல்லை ராஜ்யசபையாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி அது சட்டசபையில் ஒழிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? இல்லை, சட்டசபையில் ஏதாவது ஒரு மக்கள் சபையில் இருக்கணும்னு ஆசைப்படுறது உண்டு. ஏன்னா இது வந்து மக்கள் அங்கீகாரத்தோடு போகக்கூடியது. ஆனால் ஏனோ சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் சேர்ந்து இருக்கின்ற சட்டமன்றத்திற்கு சென்று, எந்த சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த சட்டமன்றத்திற்கு சென்று, அது தமிழக சட்டமன்றம் இல்லை, 2 சட்டமன்றம், ஒன்று தெலுங்கானா சட்டமன்றம், இன்னொன்று புதுவை சட்டமன்றம் சென்று சட்டமன்ற உறுப்பினராக குரல் எழுப்ப வேண்டும் என்று நினைத்தவள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் சேர்ந்து குரல் எழுப்புகின்ற ஆளுநர் உரையை வாசிக்கின்ற மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவள் நான். அதனால் என் குரல் ஒலிக்க வேண்டும் சட்டமன்றத்தில் என்று நினைத்தேன், தமிழக சட்டமன்றத்தில் என்று நினைத்தேன், டெல்லி பாராளுமன்றத்தில் என்று நினைத்தேன். ஆனாலும் இறைவன் 2 சட்டமன்றத்தில் என் குரலை ஒலிக்க வைத்து விட்டார். ஒன்று தெலுங்கானா, இன்னொன்று புதுவை. புதுவை நான் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் யாருக்குமே தாய்மொழியில் கவர்னர் உரை ஆற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்காது. ஏனென்றால் அந்தந்த மொழியை சார்ந்தவர்கள், அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்திற்கு ஆளுநராக இருக்க முடியாது. ஆனால் புதுவை நான் பிறந்த மாநிலம் அல்ல, ஆனால் எனது தாய்மொழியின் மாநிலம். அந்த வகையில் எனக்கு புதுவையின் துணைநிலை ஆளுநராக பணியாற்றின மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு மரியாதைக்குரிய மோடிஜி கொடுத்தார்கள். அதில் தமிழில் பதவியேற்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு, தமிழில் ஆளுநர் உரை அளிக்கின்ற வாய்ப்பு. அந்த ஆளுநர் உரை பார்த்தீங்கன்னா முதலிலிருந்து பல திருக்குறள்களை உதாரணம் காட்டிய முதல் உரை. 2வது உரை பார்த்தீங்கன்னா பாரதியும் பாரதிதாசனையும் மேற்கோள் காட்டிய உரை. ஆக எனது உரை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான உரையாக இருந்தது என்று நான் சொல்லுவேன். திரும்பவும் அந்த ஒரு பாஸ்ட்டுக்கே போயிட்டு வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ எந்த ரெக்ரெட்டுமே இல்லை நீங்கள் நினைக்கலாம்? அந்த ஒரு 25 வருஷம் அப்படிங்கிறது வந்து எந்த ரெக்ரெட்டுமே எனக்கு இல்லை, தமிழிசை நான் எந்த ரெக்ரெட்டுமே இல்லை. ரிக்ரெட் இல்லைன்னா இதுதான், நம்ம இவ்வளவு நாள் இருந்து ஒரு தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்ற ரிக்ரெட் எனக்கு இருக்குது. நான் வந்து ஏறக்குறைய நிறைய சட்டமன்றத்திலையும் போட்டி போட்டு, நிறைய பாராளுமன்றத்திலையும் போட்டி போட்டேன். ராதாபுரத்தில் ஆரம்பிச்சு, ஆமாம், ராதாபுரத்தில் ஆரம்பித்து தென் சென்னை வரைக்கும் எந்தெந்த 2014 மட்டும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய காயம். ஏன்னா அப்போ வாய்ப்பு கிடந்தால் எங்களுக்கு வெற்றி பெற்றிருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாலெல்லாம் நாங்கள் நிற்கும் போது எங்களுக்கு கூட்டணியும் இருக்காது, பெரிய பலமும் இருக்காது. நாங்கள் கட்சிக்காக நம்ம கட்சியில் நம்ம களம் காண வேண்டும், கட்சியில் நாமளே போட்டி போடலாம், மற்றவங்க எப்படி போட்டி போட அப்படி விருப்பப்படுவாங்கன்றதுக்காக நாங்கள் அப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தோல்வி அடைகின்ற போர் வீரர்கள் தெரிஞ்சே நாங்கள் போட்டி போடுவோம், ஆனால் தீவிரமாக போட்டி போடுவோம். 2014 அப்படி இல்லை, ஒரு கூட்டணி அமைஞ்சு மோடி அவர்களின் அலை இந்தியா முழுவதும் வீசிக்கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல என்பது எனக்கு வந்து அரசியலில் எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா அதுக்கு முன்னால் எல்லா தேர்தலையும் போட்டி போட்டுட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற தேர்தலில் போட்டி போட முடியவில்லை என்பது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது. ஆனால் அந்த வருத்தமும் என்னென்னா, ஓகே இந்த முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, உடனே நம்ம தமிழகம் முழுவதும் போட்டி போடுறவங்களுக்காவது நாம் போய் பிரச்சாரம் செய்வோன்னு உடனே நான் கிளம்பிட்டேன். ஆனால் அப்போ கிடைக்காத வாய்ப்பு எனக்கு மாநில தலைவராக அடுத்த ஆண்டே எனக்கு கிடைத்தது. அதனால தான் நான் வாழ்க்கையில் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதற்காக நான் வந்து வருத்தப்பட்டு நான் பழக்கமில்லை. அடுத்த வேலையை பார்க்க நான் போயிடுவேன். அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு இறைவன் எனக்கு எப்போவுமே எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய செயலாளர் ஆகிட்டு, அப்புறம் நான் மாநில தலைவர் ஆகிட்டு, இப்போ அப்புறம் ஆளுநர் ஆளுநரை விட்டுட்டு வந்தோன்னே நிறைய பேர் வந்து ஏன் இவ்வளோ பெரிய பதவியை இவங்க ரொம்ப அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா மேம்? எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு வந்து 2 மாநிலத்தில் இருந்தனால நான் வந்து ஆளுநராக இருக்கும்போது 2-3 முறை ரீஷஃபில் வந்தது. அதில் கூட என்ன அவங்க டிஸ்டர்பே பண்ணல. ஏன்னா 2 மாநிலத்தில் நான் சிறப்பாகவே செயலாற்றி வந்தேன். ஆனால் எனக்கு மக்கள் பணியாற்ற வேண்டும், ஒரு மக்கள் சபையில் இருக்க வேண்டும். ராஜசபையில் இருக்கிற ராஜ்பவனத்தில் இருப்பதை விட ராஜசபையிலோ மக்கள் சபையிலோ இருக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் இல்லை, அது ஒரு வந்து ஒரு மிஷன்னு சொல்லலாம், ஒரு என்னோட வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள்னு சொல்லலாம். அந்த குறிக்கோளை அடைவதற்காக நான் மறுபடியும் என்னோட ஒரு 2வது பருவத்தை எனது அரசியல் வாழ்க்கையில் ஆரம்பித்திருக்கிறேன் என்று வேணால் நான் சொல்லலாம். ஸோ அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு டேக்லைனோட வருவாங்க. ஸோ நீங்கள் ஆரம்பித்தது வந்து தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிறது அந்த ஸ்டார்ட் பண்ணி வச்சது நீங்கள் தான். இன்றைக்கி அதை பார்க்குறப்பவும் சரி, சட்டமன்றத்தில் பாஜக உறுப்பினர்களை பார்க்குறப்பவும் சரி, நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, நான் அந்த சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ,
கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும்னு நான் அப்போ தலைவராக இருக்கும்போது சொன்ன உடனே தொண்டர்கள்ட்ட எப்படி ஒரு உற்சாகமும் ஒரு மின்சக்தியும் ஏற்படுமோ அதே மின்சக்தி நான் ஆரம்பித்த உடனே பயங்கர சப்தமாக அதே உற்சாகம் இன்னைக்கு இருக்குது. அது செயல்பாட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக தமிழகத்தில் தாமரை மலரும் என்ற எனது தீவிரமான ஆசை நிறைவேறும். அதற்காக ஏற்றாற்போல் கட்சியும் இப்பொழுது வளர்ந்து வருகிறது. நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள், நிறைய இளைஞர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள். ஆக கட்சி அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி. ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் அறிவிப்பு வந்ததுன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு மேம்? முதல்ல கவர்னர் வந்த உடனே ஒரு மிக ஆச்சரியமான அதிர்ச்சி கலந்தான ஆச்சரியம். என்ன இதை மாதிரி ஒரு இரவு தான், ஒரு 11 மணி இருக்கும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களை வந்து நான் தமிழ்நாட்டை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு மாற்றப் போகிறேன்னு மட்டும்தான் சொன்னாங்க. உங்களுக்கு எதாவது ஆட்சேபம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அப்போ கவர்னரோ எதுவுமே என்கிட்ட சொல்லலை. வேறு ஒரு மாநிலத்துக்கு உங்களுக்கு பணியமர்த்த போகிறேன், உங்களுக்கு எதாவது ஆட்சேபம் இருக்கான்னு சொன்னேன். நான் உடனே அடுத்த நிமிடமே நான் கட்சிக்காக உழைக்கிறேன், உங்களது தொண்டராக உழைத்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்ன பணி கொடுத்தாலும் அந்த பணியை சிறமேற்கொண்டு செய்வது எனது கடமை, அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே சரின்னு வச்சுட்டார். அடுத்த நாள் காலையில் நான் எப்பொழுதும் போகின்ற எனது மந்தவெளி அம்மன் கோயில்ன்ற கோயிலில் வந்து நான் டிஜிஓ படிக்கிறதுக்கு முன்னாலே அந்த கோயிலில் படிச்சுட்டு போய் தான் பரீட்சை எழுதினேன், பாஸ் பண்ணேன். தலைவர் ஆகிறதுக்கு முன்னாலே ஒவ்வொரு முறையும் பதவி ஏற்கிறது எதுனாலும் அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு தான் வரேன். எந்த கோயில்? மந்தவெளி அம்மன் கோயில்னு நூறடி ரோட்டில் இருக்குது அந்த கோயில். அந்த அம்மன் கிட்ட நின்று சாமி கும்பிட்டுட்ருக்கேன். அப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அங்கே இறங்கின உடனே மரியாதைக்குரிய ஜனாதிபதிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட தொலைபேசி வருது. என்னோட பாதுகாவலர் என்ன சொல்லிட்டாரு, எங்கேருந்துன்னு தெரியாமல் இல்லை அம்மா சாமி கும்பிட்டுட்ருக்காங்க, நீங்கள் அப்புறம் பேசுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அசால்ட்டாக இந்த மாதிரி இந்த டெல்லியிலேருந்து ஒரு நம்பர்லேருந்து தொலைபேசி வந்ததுன்னு. டெல்லியிலேருந்து வந்ததா? ஏன்னா நேற்று வேறு பிரதமர் வேறு இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் நான் ட்ரூ காலரில் பார்த்தா அது வந்து குடியரசுத் தலைவர் இல்லத்துலேருந்து வந்திருக்கு. ஐயோ நீ சொல்லியிருக்க வேண்டியது இல்லை, நீங்கள் சாமி கும்பிட்டுருந்தீங்க, நீங்கள் அவ்வளோ அப்படின்னு. உடனே நான் வந்து திருப்பி போடுறேன். அப்போ நான் வந்து மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் பேசுகிறேன், உங்களை வந்து தெலுங்கானா ஆளுநராக உடனே நீங்கள் உங்களோட கட்சி அலுவலகத்துக்கு போய் உங்களோட அடிப்படை உறுப்பினர் பதவியை உடனே ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜினாமா செய்ய சொல்கிறேன். அப்போ என்ன பதவி என்னன்னே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது, நீங்கள் தெலுங்கானாவோட ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா என்னோட எண்ணத்தில் ஆளுநர்ன்றது எந்த அசைவிலுமே இல்லை. இப்போ இதுவாக ஆகணும் அதுவாக ஆகணும் சின்ன வயதிலிருந்து. அப்போ நம்மளோட எண்ணம் எப்படி ஆகுதுன்னா, ஆக முடியுதோ இல்லையா முதலமைச்சர் வரைக்கும் நம்ம சிந்திப்போம். இந்த இப்படி பார்க்கணுன்னா பார்லிமெண்ட் உறுப்பினர் மத்திய அமைச்சர் வரைக்கும் சிந்திப்போம். ஆளுநர்ன்றது நம்ம பிளான்லே இல்லையே, நம்ம கனவுலே கூட இல்லையே, இது எப்படி ஆளுநர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு வியப்பு. ஆனால் அப்போ தான் தூத்துக்குடி தோல்வி இவை எல்லாத்தோட துவண்டு இருந்த நேரத்தில் நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தொலைபேசிகள் ஒவ்வொரு மீடியாவிலேருந்து அது வந்து கமலாலயத்துக்கு போகிறதுக்குள்ளே மீடியா சூழ்ந்துட்டாங்க. அதுக்குள்ளே எல்லாருக்கும் தகவல் தெரிஞ்சிருச்சு. போய் ராஜினாமா தான். ஆனால் ஒன்று நான் சொல்லுவேன், இப்படி நான் ராஜினாமா செய்ய வேண்டி வரும்னு நான் நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஆசையாக சேர்ந்த கட்சி. ஆமாம், அதனால் ராஜினாமா செய்து விட்டு, ஆனால் அதை விட பெரிய பதவியில் போன உடனே கான்வாய் பரேட் ஜீப்பில் போய் ராணுவ பரேடை எடுத்தது இதெல்லாம் வந்து என்னோட வாழ்க்கையில் தான். இதெல்லாம் சொல்கிறப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் வந்துச்சு மேம். கவர்னராக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட ஹேர் ஸ்டைல் வித்தியாசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அன்னைக்கு நான் வந்து உங்களை பார்த்து ஒரு பொக்கே கொடுத்துருப்பேன். அப்போ நான் வேறு ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ கூட கேட்டேன், மேம் ஏன்னா ஆளுநர் பதவி ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்போம். ஆளுநர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நீங்கள் எனக்கு கொடுத்துருந்தீங்க. அப்போது நீங்கள் சொன்னது வந்து ஆளுநர் பதவி ஓய்வுக்கானது இல்லை ஆய்வுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எங்கே பிடிக்கிறீங்க? இந்த ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணது இதெல்லாமே வந்து நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுதான்? இல்லை, நான் வந்து இதில் ஒரு கோயின்சிடென்ஸ். நான் ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறேன். ஆனால் அப்போ நான் ஆளுநர் ஆவேன்னு தெரியவே தெரியாது. ஒரு நாள் உட்காந்து யோசனை பண்ணிட்டே இருக்கேன், இந்த முடி ரொம்ப பறந்து போகுது, பர்ட்டன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களே, இதை வந்து எதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான், ஏன்னா எங்கள் அம்மா என்னை ஸ்ட்ரெயிட்டன் பண்ண விட மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி பார்த்தா தான் ஏன்னா வெளியே போனோன்னு சீக்கிரம் கலைஞ்சி போயிடுது இந்த சுருட்ட முடி. நம்ம எவ்வளோ தலை சீவினாலும் அது அடங்கவே அடங்காது என் முடி. எங்கள் அம்மா விளையாட்டில் சொல்லுவாங்க, உன்ன மாதிரியே உன் முடியும் அடங்க மாட்டேன்னு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. தலையில் செல்லமாக கொட்டுவாங்க, உன் முடியே மாதிரியே நீயும் அப்படிம்பாங்க. ஆக அது மாதிரி என்னோடய முடி ஃப்ரிஸியாக தான் எப்போவுமே இருக்கும். ஆனால் அது வந்து எங்கள் அம்மா அழகுன்னு சொல்லுவாங்க.
ஆனால் அது பரிகசித்து கொண்டது கிண்டலுக்கு வந்ததுன்றது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு முடிய வச்சு அதிகமா கேலிக்குள்ளாக்கப்பட்டது நான் நீங்க நான் மட்டும்தான். நான் அது எப்படி கடந்தீங்க மேம் ஃபர்ஸ்ட்? இல்லை அதுதான் அதை வந்து எப்படி கடந்ததுன்னு அது ரொம்ப மனசுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். ஆனாலும் சரி ஏன் இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க, ஒரு நாள் பேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணி தான் பார்ப்பேன். இது இந்த முடியை வச்சு தான் நம்மளை போட்டு என்ன நீ படிச்சிருக்க, உனக்கு ஆற்றல் இருக்குது, நீ ஒரு தலைவராயிட்ட, நீ ஒரு பெரிய கட்சிக்கு நீயா தலைவரான. நான் எங்கள் அப்பாவோட லேபிளில் நான் வரல, நானாக தலைவரான என்னோட உழைப்பில். ஆக இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்றக்க ஒரு நாள் போய் ஸ்ட்ரைட்டன் பண்ணி 3வது நாள் நான் கவர்னர் ஆகிட்டேன். சொல்றப்ப தான் எனக்கு ஒரு போட்டோ உங்ககிட்ட காட்டணும் ஞாபகம் வருது. அதான் இந்த So, விதம் இந்த அதான் photo காட்டி இது வந்து இது பத்திரிகையே இப்படி போட்டப்பறம் தான் இது வந்து எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது. இதுனா இப்படி போடுறாங்க நம்ம தலையை வந்து இப்படியெல்லாம் போட்டு வைக்க, இது இப்படி தான் என்ன மீம்ஸ்லையும் இப்படி தான் போடுவாங்க. அதுதான் மீம்ஸ், அதிகமான மீம்ஸ்க்கும் அது வந்து சுருட்ட தலையா இருக்கிறது வந்து ஒன்றும் வந்து ஒரு அது வந்து நான் கீழ்த்தரமானது இல்லையே. அது ஏன் அதை வந்து அப்படி எடுத்துட்டு போனாங்க அப்படின்றது எனக்கு, ஏன்னா அது என்னன்னா நான் அப்புறம் நிறைய சிந்திப்பது உண்டு. ஒரு பெண் தலைவர் ஆளுமையோடு எந்தவித நெகட்டிவிட்டியும் இல்லாமல், இவங்களை கரப்ஷன் சார்ஜ் சொல்ல முடியாது, இல்லைன்னா இவங்க வந்து இவங்களுக்கு ஆற்றல் இல்லைன்னு சொல்ல முடியாது, இவங்களுக்கு பேச்சாற்றல் இல்லைன்னு சொல்ல முடியாது, எழுத்தாற்றல் இல்லைன்னு சொல்ல முடியாது, தைரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, துணிச்சல் இல்லைன்னு சொல்ல முடியாது, இவங்களுக்கு வந்து உழைப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, எதுவுமே என்ன சொல்ல முடியாது. அப்போது ஒரு பெண் எதுவுமே சொல்ல முடியாமல் வீறுநடை போடுவது தமிழக அரசியல் உள்ள சில அந்த மேல் சாவனிசம்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு பிடிக்காமல் நேரடியாக மோதுறதுக்கு பதில் இவங்க தன்னம்பிக்கை குலைக்கணும். இந்த தன்னம்பிக்கை எப்படி குலைக்கிறது? நீ குள்ளம், நீ குட்டை, நீ வந்து சுருட்டை, நீ பரட்டை, நீ கருப்பு இப்படி சொன்னால் ஒருவேளை நம்மளோட உள்ளத்தில் உள்ள அந்த வேகம் குறைஞ்சிருன்னு அவங்க நினச்சிருக்கலாம். இந்த வேகம் குறைஞ்சின்னு அவங்க நினைக்க தான் எனக்கு வேகம் அதிகம் எடுத்தது. ஏன்னா ஹர்ட் ஆகலையா மேம்? ஹர்ட் ஆனால் எப்படின்னா அந்த ஹர்ட்டே நான் ஒரு ஆர்ட்டாக எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹர்ட் ஆகிட்டேன், இந்த என்னை நீ ஹர்ட் தானே பண்ண, நீ ஹர்ட் பண்ணுறத விட நான் இன்னொரு அதிகமாக குதிக்கணும்னு தான் நான் நினைப்பேன். பந்து அடிக்க மேலே எழும்பும் பாருங்கள், அப்படி தான் என்னோடய மனநிலை. எப்போவுமே நீங்கள் தான் என்னை தடுத்தினா நான் அடிக்கடி சொல்வது, நதி வேகமாக போயிட்டு இருக்கும்போது அது பாட்டுக்கு வேகமாக போகும், தடுத்தோன்னே அது மின்சாரம் வரும். நான் அப்படி தான், நீ தடுத்துட்டீங்கன்னா என்கிட்ட மின்சாரம் வரும், அந்த மின்சார சக்தியை யாராலும் தாங்க முடியாது. நீ ஒரு நாள் மீம்ஸ் போடி நைட்டு உட்காந்து இன்னும் 2 புத்தகம் அதிகமாக படிப்பேன். நீ மீம்ஸ் தானே போடுற, உன்னோட நான் அவ்வளோ பெரிய ஆளாக வரும். அதனால் ஒவ்வொரு தடங்களையும் நான் எப்படின்னா அது ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக நான் எடுத்துக்குவேன். இதை தான் எல்லாரும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கிடைத்த அந்த பரிகாசங்கள், எனக்கு வந்த பரிகாசங்களோ, எனக்கு கிடைத்த முட்டுக்கட்டைகளோ இதெல்லாம் இருந்துன்னா யாரும் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. தாண்டி போன நான் சொல்கிறேன், மீம்ஸ்னை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்களே அப்படிம்பேன். போட அது ஒரு தூசு தான் எனக்கு அப்படிம்பேன். ஸோ அந்த மனநிலையை நானே ஏற்படுத்திக்கிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி வருத்தமாக இருக்கும், வருத்தப்பட்ட நம்ம அவங்களுக்கு அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. நான் வருத்தப்படாமல் இருக்கிறது தான் எனக்கு வெற்றி. ஆக அப்படி என்னோடய மனநிலை அப்படி நானே அப்படி ஒரு ஒரு உருக்கமான மனநிலையிலேயே நான் ஒரு இரக்கமானவள் தான். மருத்துவர்னால இறுக்கமான மனநிலை இறுக்கமான மனநிலையாகவும், உருக்கமான மனநிலை உறக்கு மனநிலையாகவும் மாற்றியது என்னோட மனநிலை என்று தான் நான் சொல்லணும். எல்லாருக்கும் அந்த மாதிரி நடந்துடாதுல்ல மேம்? இது ஒரு ப்ராசஸ் இருக்கணும் இல்லையா? இது உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து வந்ததா, இல்லை எப்போ நடுவில்? சின்ன வயதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் ஒரு அடிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் நினைப்பாங்க ஒரு அரசியல்வாதியோட மகளாக இவங்களோட வாழ்க்கை மிக வசதியாக இருந்துக்கணும். அப்படி வாழ்க்கை இல்லை. ஏன்னா நாங்கள் 5 பேர், எங்கள் அப்பா வந்து அரசியல் தான். இதில் எனக்கு மிகவும் நான் காயப்பட்டது எமர்ஜென்சி பீரியட். ஓகே. அவசர நிலை பிரகடனத்தின் போது எங்கள் அம்மா வந்து நிறைமாத கர்ப்பிணி. எங்கள் அப்பா அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. பழைய காங்கிரஸ்னால அவங்கள எல்லாரும் இந்திரா காந்தி அரெஸ்ட் பண்ணுறாங்க. எங்கள் அப்பாவும் அரெஸ்ட் ஆகிறாங்க. திருப்பதியில் எங்கேயோ ஒரு சிறையில் வைத்திருக்காங்க நாங்கள் கேள்விப்பட்டோம். நான் இப்போ ஒரு பள்ளி மாணவி, 8வது இல்லை 9வது படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஓகே. எங்கள் அம்மா நிறைமாத கர்ப்பிணி. நாங்கள் 4 பேர், கடைசி குழந்தை எங்கள் தங்கச்சி. எல்லோரும் அப்பா அரெஸ்ட் ஆனால டிரைவர் கிடையாது, பிஏ கிடையாது, யாருமே இல்லை. ஒரு ஒரு மயான அமைதி இருக்கும் பாருங்களேன். நீங்கள் இந்த அவசர நிலை பிரகடனத்தில் ஒரு ஜனநாயகத்தின் கழுத்து நெரிக்கப்படும் போது எப்படி ஒரு அமைதி இருக்கும். நடுராத்திரி எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வலி வருது, துடிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஓடி போய் ரிக்ஷா முனையில் ரிக்ஷா நிற்பாங்க, அவங்கள கூட்டிகிட்டு எங்கள் அம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் தனியாக. கையெழுத்து போட சொல்கிறாங்க. அம்மாவுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த வயது, அதுக்கு கீழே 3 குழந்தைங்க, வீட்டில் யாரும் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்குறாங்க. அழுதுகிட்டே கையெழுத்து போடுறேன். அம்மாவுக்கு ஏன்னா நமக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆப்ரேஷன் சொன்னால் என்னத்தை அப்பாவுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது. மேம் பெரும்பாலும் இது பெண் அரசியல் தலைவர்களை பார்த்து கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது காமனாக ஆண் தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்கலான்ட்டு,
கிச்சன் சமையல் அதெல்லாம் என்ன மாதிரியான சாப்பாடுலாம் நீங்கள் நல்லா செய்வீங்க? எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு அரசியல் மேடை தெரிந்த அளவுக்கு சமையல் மேடை தெரியாது. அதை ஓப்பனாக நான் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு சமையல் சுத்தமாக தெரியாது. எனக்கு சின்ன வயதுலேருந்தே என்னன்னு தெரியல. சின்ன வயதுலேருந்தே எனக்கு அந்த அந்த சமையல் கட்டுக்கு போகிறது சின்ன வயதுலேருந்தே அந்த பழக்கமே கிடையாது. நாங்கள் 4 பெண்கள். தங்கச்சிங்க கூட அம்மா கூட போய் தோசை சுடுறதுக்கு நிற்கிறது, இட்லி சுடுறதுக்கு நிற்கிறது, அப்படியே ஒரு ஆசையோட குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு ஆசை வரும்ல, தோசை சுட்டு பார்க்கலாமா, இட்லி எப்படி இருக்குன்னு அம்மா கூட இருந்து பார்க்கலாமா, அம்மா துவையல் அரைக்கும்போது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமான்னு எனக்கு அந்த ஆசை கூட வராது. ஒருவேளை சின்ன வயதுலேருந்தே நான் அரசியல் தலைவர் ஆகணும்னு என் மனசுக்குள்ளே இருந்ததா என்னன்னு தெரில. எனக்கு அப்படி சமையல் கட்டுக்குள்ளே போகணும். அது எப்படி, ஏன்னா உங்களெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படி ஒரு பழக்கம் உண்டு இல்லையா? அது எப்படி இருக்குது, காஃபி எப்படி போடுறாங்க அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வரும். இப்போ கூட நிறையா நான் டாக்டர்ஸே பார்த்துருக்கேன், எனக்கு நிறையா சமையல் ஒரு பேஷனாகவே எடுத்துக்கிறாங்க. யூடியூப்பை பார்த்து நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இது நல்லா அந்த நல்லா. எனக்கு அது அந்த அந்த அடிப்படையிலே எனக்கு அந்த விருப்பம் இல்லை. அதை ஒருவேளை விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு தெரிஞ்ச மாதிரியான்னு தெரியல. ஏன்னா எங்கள் அம்மாவும் என்ன கூப்பிட மாட்டாங்க. அப்போவுமே நான் எங்கள் அப்பா கூட பின்னால் எங்கள் அப்பா கூட கடிதம் எழுதுறது, லெட்டர் எழுதுறது, அப்பா கூட வந்து அறிக்கை படித்து காமிக்கிறது. ஆமாம், அது மாதிரியே நான் போவேன். ஒருவேளை எனக்கு அந்த அப்படி ஒருவேளை அப்பா கூடயே இருந்ததுனால அந்த விருப்பம் வரலையா, இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில் வந்து எனக்கு சமையல் மேடைன்றது எனக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் எனக்கு அது வேணாம், உன்னோட வாய்ப்பு இப்படி தான் இறைவன் முதலிலே எனக்கு மனசுக்குள்ளே என்னை வர வச்சாரான்னு தெரியல. சின்ன வயதுலேருந்து அடிப்படையில் நாம் வந்து அரசியல் தலைவியானது நம்ம ஒரு வயதுக்கு மேலே தானே. அதுக்கு முன்னாலெல்லாம் ஒரு சாதாரண ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, சமையல் கட்டுக்கு போகணும். அந்த ஆசை எனக்கு வந்ததே இல்லைன்றது என்னதுக்கு. ஆஃப்டர் மேரேஜ் மேம் எப்படி சமாளிச்சு? ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் டாக்டர் தான் கேட்கணும் பாவம். அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் முதல் வருடமே எனக்கு திருமணம் ஆனதுனால எனக்கு அப்புறமும் திருப்பி நான் வந்து வகுப்புகளுக்கு போகணும் அப்படின்றதுனால எங்கள் அம்மா தஞ்சாவூருக்கு போகும்போது எனக்கு வந்து ஒரு சமையல் அம்மாவே உதவியாளரையும் சேர்ந்தே அனுப்பி வச்சாங்க. அதனால் அவங்க எனக்கு ஒரு பாட்டி மாதிரி இருந்து ஒரு 10 வருடங்கள் எனக்கு அதுலேருந்தே எனக்கு அப்படியே என்னோட பணியாளர்கள் தான் எனக்கு சமையல் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ நம்ம இப்போ பேச ஆரம்பிச்சதுலேருந்து அம்மா பற்றி அப்பா பற்றி பேசுறதை தாண்டி அம்மா பற்றி அதிகமாக அம்மா 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 மிஸ் பண்ணுறீங்களா மேம்? ஆமாம், நிச்சயமா அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்னைக்கு உட்காந்து பேசி கொண்டு இருக்கிறேன் என்றால் இதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம். எங்கள் அம்மாவுக்கு ஒரு 19 வயதிலே திருமணம் ஆயிடுச்சு. நான் அடுத்த வருடமே பிறந்துட்டேன்னா எங்கள் அம்மாவோட அதிக நாட்கள் வாழ்ந்த ஒரு பெண் குழந்தை நான். அப்பா வந்து முற்றிலுமாக நாட்டுக்கு, அதனால் அம்மாவோட தேவைகளை அப்பா பார்த்துக்கிட்டாங்களே, சின்ன பண்ணால் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயதுலேருந்து சேலை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். அம்மாவுக்கு எதாவது வேணும்னா சின்ன வயதில் போய் நான் கடைக்கு போவேன். அப்பா செய்யலை அப்படின்றது எனக்கு சின்ன வயதில் ஒரு தாக்கம் உண்டு. நான் போய் எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு வருவேன். எங்கள் அம்மா வந்து என்ன மாதிரி அதிகமாக புடவை உடுப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். அதனால் அம்மாவுக்கு பிறந்த நாள்னா நான் சின்ன பொண்ணாக என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக சாரீ வாங்கிட்டு வருவேன். ஸோ அது மாதிரி சின்ன வயதுலேருந்தே எனக்கு வந்து எங்கள் அம்மாவை வந்து பார்த்துக்கணும், அம்மா கூட இருக்கணும். அம்மா வந்து ரொம்ப தியாகம். ஏன்னா அம்மா மிக செல்வந்தர் வீட்டில் பிறந்த ஒரு பெண். அம்மா ரொம்ப வசதியான வீட்டில் வாழ்ந்தவங்க. அந்த காலத்திலே பிளைமோத்ன்ற கார் 3 பேர் வீட்டில் தான் இருந்தது. ஒன்று சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் வீட்டில், இன்னொரு MS விஸ்வநாதன் வீட்டில், இன்னொன்று எங்கள் தாத்தா வீட்டில். அந்த அளவுக்கு எங்கள் தாத்தா செல்வந்தர். ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை திருமணம் பண்ணப்புறம் அந்த செல்வந்தர் வீட்டு அந்த அடையாளமே இல்லாமல் அவங்க இருந்தாங்க. அதனால் எனக்கு எங்கள் அம்மா மேலே எப்போவுமே ஒரு பச்சாதாபம் உண்டு. ஒரு அரசியல்வாதி மனைவியாக வந்து இவ்வளோ வசதிகளை விட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் அம்மாவுக்கு துணையாக இருக்கணும்னு நான் எப்போவுமே அவங்களுக்கு மன கஷ்டப்பட்டால் கூட சின்ன பொண்ணாக இருந்தால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பேன். அப்படி எங்கள் அம்மா கூடயே நான் அப்படியே வளர்ந்தது. அம்மாவும் என்ன வந்து எல்லா பெண்களையும் விட, எல்லா மகள்களையும் விட என் மேலே ஒரு தனி அன்பு எல்லா பிள்ளைங்களுக்கு மேலே இருக்கும். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு எல்லா குழந்தைங்களும். ஆனால் என் மேலே என்னோட திறமை மேலே, இசை நீ மேலே வந்துடுவ, உன்னோட திறமை இருக்குது, நீ வந்து ஏதான ஒரு விதத்தில் நீ அச்சீவ் பண்ணிடுவ, நீ பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அது மாதிரி நான் கவர்னர் ஆன உடனேயே அம்மாட்ட வந்து எனக்கு வந்து இதை கவர்னரை எடுத்துக்கிறதா இல்லையா, நம்ம அரசியல்வாதி ஆகும்னு நினச்சோமே எல்லாம் மனதில் இருந்தால் கூட அம்மா கிட்ட வந்து சொன்ன உடனே அவங்களுக்கு அடைந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, எங்கள் ஊர்லலாம் யாரானு சாதாரணமாக பேசினா ஆமாம் பெரிய கவர்னர் இவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் உச்சபட்சக்க கவர்னர் தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த கவர்னரே என் மக ஆயிட்டாலும் ரொம்ப மகிழ்ச்சி. அது மாதிரி அப்பாவும் நம்மளை மீறி ஒரு கட்சியில் சேர்ந்து அவள் என்ன மாதிரி ஆவாளுன்னு ஒரு வருத்தப்பட்டுட்டு இருந்தவர் அப்பா. அப்புறம் அவங்களும் ஓடி வந்து ஆசீர்வாதம் பண்ணது. எனக்கு அந்த கவர்னர் பதவின்றது என்னோட வாழ்க்கையில் எனக்கு அங்கீகாரம் கிடைத்தது என்பதை விட எனக்காக வாழ்ந்த சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சி அடைய செய்தது என்ற வகையில் எனக்கு மன திருப்தியாக இருந்தது.
அந்த மன திருப்தியோடு நான் அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் அது வாழ்க்கை எனக்கானது அல்ல. எனக்கானது மக்களுக்கான வாழ்க்கை. அதாவது சொல்லுவாங்களே, சேஃபர் ஜோனில் இருந்து சேஃப் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் தான் உங்களுக்கும் அந்த வாழ்க்கையோட சேலஞ்சஸை எடுத்துக்க முடியும். இல்லைன்னா அதிலே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இப்படி உட்காந்துருந்தேன்னா இங்கே வந்து ஒரு பணியாள் உட்காந்துருப்பாங்க. அம்மா கால் பிடிச்சி விடுவான்னு கேட்பாங்க, அம்மா தலசி விடுவான்னு கேட்பாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் டிசைனர் வச்சுக்கலாம், அதனாலலாம் வச்சுக்கல, சாரீ கட்டி விடுறதுக்கு ஆள் வச்சுக்கலாம். 300 பணியாளர்கள்னு யோசனை பண்ணுங்களேன். பணியாளர்கள் மட்டுமே 300 பணியாளர்கள் ராஜ்பவனில். அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் அது எனக்கான வாழ்க்கை இல்லையே. நான் வந்து அப்படியே இருந்து மகாராணி மாதிரி இருந்துட்டு போகிறதுக்கு நான் வரலை. நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன். அதுக்காக நான் அதை விட்டுட்டு நான் வந்தேன். அவ்வளோதான். அதாவது நான் விளையாட்டுக்கு சொல்வேன், அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பதை விட மக்கள் என்ற மனதினான சிம்மாசனத்தில் உட்கார்றதான் எனக்கு ஆசை. அதனால தான் போராட்டமோ பிரச்சாரமோ எதுவுமே இந்த செயற்கை கிடையாது. எல்லாமே இயற்கை. என்னோட வாழ்க்கை, நான் யதார்த்தமான தலைவர், யதார்த்தமான நடவடிக்கை, அதுதான் என்னோட நடவடிக்கை. அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் ரூம்லேருந்து வரீங்க, வெளியில் இன்ஸ்பெக்டர் வந்து நின்றுட்டு நீங்கள் வெளியில் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ காலையில் எந்திரிச்சு வர்றதுலேருந்து பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஆமாம், காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து 4:30 மணிக்கு எழுந்துடுவேன். காலையில் 4:30 மணிக்கு எழுந்துட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து தொலைக்காட்சியில் உள்ள சாமி படம், நானும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு 1 மணி நேரம் யோகா பண்ணுற பழக்கம் இருக்குது. யோகா செய்துவிட்டு, யோகா வந்து முதல்ல விடிகாலம் செய்வேன். இப்போ எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வராங்கனால அவங்க 8 மணிக்கு தான் வராங்க. அதனால் அவங்க 8லேருந்து 9 வரைக்கும் யோகா செய்வேன். அதுக்கு முன்னால் பத்திரிகை படிச்சிருவேன். 6 மணிக்கு விடிகால பத்திரிகை, எல்லா பத்திரிகையும், ஒரு பத்திரிகை விட மாட்டேன். தமிழில் எல்லாம் வரும். தினத்தந்தி, தினமணி, தினகரன், தமிழ் ஹிந்து, எல்லா பத்திரிகையும் வரும். தினமலர், எல்லா பத்திரிகையும். அதே மாதிரி இதில் டெக்கான் கிரானிக்கல், இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டிடி நெக்ஸ்ட் வரைக்கும் எல்லா பத்திரிகையும் படிப்பேன். ஒரு பத்திரிகைனா ஒவ்வொரு பத்திரிகையிலும் ஒரு கருத்துக்கள் இருக்கணும். அதை பத்திரிகை படிக்க எனக்கு 1 மணி நேரம் ஆகணும். அப்புறம் யோகா முடிச்சுட்டு நான் என்னை தயார் செய்துட்டு நீங்கள் இன்றைக்கி நான் அந்த மாதிரி வந்துடுவேன். வந்துட்டு சில நாட்கள் ரொம்ப சுமூகமாக நடந்து கொண்டு இருக்கும், சில நாட்கள் கரடு முரடாக இருக்கும். அப்படி மிக கரடு முரடமான நாள் இன்றைய நாள். ஏன்னா இன்றைக்கி ராஜீவ் சந்திரசேகர் வந்து வராங்க எங்களுக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு. அது வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் நான் பேசணும். அதுக்கு நான் 2 மணிக்கு போகணும். அது மிக முக்கியமான நிகழ்ச்சி, மத்திய தலைமை சொன்ன நிகழ்ச்சி. ஆனால் இன்றைக்கி காலையில் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. 3 மணி நேரம் நாங்கள் வெயிலில் நின்று 1 மணிக்கு தான் என்னை கையெழுத்து வாங்க விடுறாங்க. நான் அவங்க அப்படி கொடுக்கலனா கூட நான் நின்று கையெழுத்து, நான் சொல்லிட்டேன் எவ்வளோ மணி நேரம் நான் நிற்கிறேன்னு. ஆக இப்போ காலெலாம் கிராம்ஸ் மாதிரி இழுக்குது. ஏன்னா 3 மணி நேரம் முழு வேர்வையில் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன்ட்டேன். அது மாதிரி நிழலுக்கு வாங்கினா வரமாட்டேன்ட்டேன். சத்தியாகிரகம் மாதிரி பண்ணேன். நீங்கள் அலோவ் பண்ணால் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்புறம் என்னோட உறுதித்தன்மையை பார்த்து அவங்களே 1 மணி ஆயிடுச்சு, சரி நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்ன பிறகு கையெழுத்து போட்டு வந்தேன் நான். இது என்னோட உறுதித்தன்மைக்கு கிடைத்த வெற்றி தான் இன்றைக்கி எனக்கு கிடைத்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சேரு பார்க்குறதுக்கு வேணால் நல்லா சாஃப்டாக தெரியலாம், ஸ்மூத்தாக தெரியலாம். அது வேணால் உண்மையில் வந்து ஒரு முள் இருக்குது. அதாவது நாங்கள் மாநில தலைவரான உடனே அண்ணன் சிபிஆர் என்கிட்ட ஒன்று சொன்னது, இப்போ கிரீடம்னு நினச்சிக்காதம்மா, இது முள் கிரீடம். ஏன்னா நான் அந்த கிரீடத்தை தான் வச்சுருந்தேன்னு சொன்னார். ஆக எல்லாமே அரசியலில் பொறுப்பு என்பது கிரீடம் என்று சொல்வதை விட முள் கிரீடம் என்று தான் நம்ம எடுத்துக்க சொல்லணும். ஆளுநர் பதவி அப்படி இல்லை, அது ஒரு ஸ்மூத்தான பதவி தான். ஆனால் நான் ஆளுநராக இருந்த மாநிலத்தில் எதிர்க்கட்சி ஆண்டு கொண்டதுனால அதுவும் எனக்கு ஒரு முள் கிரீடமாக தான் போச்சு எனக்கு. ஸோ முள் கிரீடம் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க மேம். நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. இந்த துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, அது அரசியலில் இருந்தால் துரோகத்தை பற்றி தெரியாமல் இருக்க முடியாது, அனுபவிக்காமல் இருக்க முடியாது. நாம் யாரை வளர்க்குறோமோ அவங்க தான் முதல்ல நம்மளோட முதுகில் குத்துவாங்க. யாரை நம்ம வளர்க்குறோமோ இவங்க நம்ம கூட காலங்காலமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க தான் நம்மளை முதுகை காமிச்சிட்டு போவாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து வாழ்க்கையில் அதையெல்லாம் தாண்டி தான் வரணும். நான் அப்போவே யோசனை பண்ணிக்குவேன், இப்போ இவங்க ஒருத்தங்களை நம்ம வளர்த்து விடுறோன்னா இவங்க எப்போவுமே நமக்கு வந்து லாயலாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம அதனால தான் அரசியலில் எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் எதிர்ப்புகள் இல்லை. அதனால் எதிர்பார்க்கவே நான் மாட்டேன். இன்றைக்கி போறியா போ, அவ்வளோதான். ஏன்னா அரசியலில் விஜயகாந்த்லேருந்து நிறைய வாட்டி பார்த்திங்கன்னா அவங்க வளர்த்தவங்க முதுகில் குத்தி தான் நிறைய நேரம் அவங்க தடுமாறி போனது. இந்த புரிதல் உங்களுக்கு எப்போ, எந்த காலகட்டத்தில்? இல்லை, அது வந்து ஒருவேளை நான் அரசியல் கட்சி தலைவரோட மகளாக இருந்த போது எனக்கு இருக்கலாம். அப்பாவே சொல்லுவாங்க, நான் அந்த தம்பியை நான் தான் வளர்த்தேன் பாருங்கள், எனக்கு இன்னொரு தலைவர்கிட்ட போய் உட்காந்து நம்மளை உதாசீனப்படுத்துகிறான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே எங்கள் அப்பாவோட அரசியல் வாழ்க்கையை பார்த்து எனக்குள்ளே வந்ததுன்னு சொல்லலாம்.
ஏன்னா எனக்கு அந்த ஒரு பாக்கியம், மற்றவங்கள விட எனக்கு அரசியல் ஒரு 3-4 வயது நினைவு தெரிந்த காலத்துலேருந்து ஒரு அரசியல்வாதியோட மகளாக நான் வளர்ந்ததுனால அரசியல் உள்ள சவால்களும் எனக்கு சின்ன வயதிலிருந்தே நான் பார்த்துருக்கிறேன். அதுவும் எனக்கு ஒரு பக்கபலமாக இருக்குன்னு நான் சொல்லலாம். இந்த விஷயத்துல யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு டிசிஷன் மிக மிக கடினமான ஒன்று. நம்மளுக்கு ரொம்ப நம்பி நம்ம சொல்கிறவங்க கடைசியில் நம்மளுக்கு வந்து காலை வாரிடுவாங்க. நம்ம ரொம்ப நம்பி சொல்கிறவங்க அவங்க தான் போய் இன்னொரு இடத்துல அதை உள்ள கிடக்கையிலேருந்து ஒரு சகோதரராக ரொம்ப அன்பாக நாம் வந்து சொன்னவங்க தான் அவங்க தான் போய் அதை வெளியே சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த பணியை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து அவங்கள வளர்த்து விட்டால் அந்த வளர்ச்சியை வச்சுட்டு பலன் பெறணுன்றக்காக இன்னொரு இடத்துல போய் நம்மளோட காலை வாருவாங்க. நம்மளோட நேர் எதிரியாக மாறினவங்களாம் இருக்காங்க. நாம் வளர்த்துட்டு நேர் எதிரியாக மாறினவங்கலாம் இருக்காங்க. பட் இதெல்லாம் நான் ரொம்ப இலகுவாக இது அரசியல் எதிரி தானே தவிர தனிப்பட்ட முறையில் இல்லைங்கிற உங்களுக்கு புரிதல் இருக்கு. அரசியல் எதிரி தானே அவங்க எதிரி. அதுவும் இதை மட்டும் இல்லை, நம்ம பேரை கெடுக்கிறதுல சில விஷயங்கள் பண்ணுறது, நம்மளோட அமைதியை குலைக்கிறத சில விஷயம் அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அதை பற்றிலாம் நான் கவலைப்படுறது இல்லை. ஸோ இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றமாக இருக்கும். நிச்சயமாக. இப்போ அடுத்து 26 எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு அடுத்தது தேர்தல்கள் தொடர்ந்து வரப்போகுது. மேமோட அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும்? இல்லை, நான் மக்கள் பயணம் தான். அதுக்கு நான் பயணித்து கொண்டே இருப்பேன். அதில் தேர்தலுக்கு போட்டியிட வாய்ப்பு என்றால் அதை எடுத்துக்கொள்வோம், இல்லை என்றால் வேறு பொறுப்புகள் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் குறிக்கோள் தமிழகத்தில் தாமரையை மலர வைப்பது. அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். நான் அப்படியே இன்னொரு மாநிலத்தில் தெலுங்கானாவுக்கு சேவை செய்துட்டு புதுச்சேரியில் சேவை செய்து நான் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம், சுகமாக இருந்திருக்கலாம். ஆனால் என் மாநிலத்தில் எனக்கு உள்ள கடமை இருக்கிறது. என் மாநிலத்தில் என்னை உயர்த்திய கட்சிக்கு இன்று தேவை இருக்கிறது. அந்த கட்சிக்கு நாம் பக்கபலமாக இருக்க வேண்டும். அதனால தான் என் கட்சி நன்றாக இருந்தால் போதும், என் கட்சி ஆட்சிக்கு வந்தால் போதும். அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கீகாரம் எப்போ வேணாலும் கிடைத்துக்கொள்ளலாம். அதனால் நான் சுயநலத்திற்காக நான் வரவில்லை, என் கட்சிக்காக வந்திருக்கிறேன். என் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு நான் ஏதாவது ஒரு வகையில் உதவ முடியுமா என்றால் அதற்காக நான் வந்திருக்கிறேன். அதன் மூலம் மக்களுக்கு சேவை செய்ய முடியுமா என்றால் அதற்காக நான் வந்திருக்கிறேன். அதனால் என்னோட குறிக்கோள் தமிழகத்தில் தாமரையை மலரச் செய்வது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் வர வேண்டும். தமிழகத்தில் பாஜகவின் ஆட்சி அமைய வேண்டும். அதன் மூலம் தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்கும். இன்னும் பொதுவாக உங்களை பற்றி ஒரு டாக் வந்து என்ன இருக்குன்னா, ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி பார்க்குறீங்க? ரைட் பர்சன் இன் ரைட் பார்ட்டி தான். ஏன்னா நான் என்னோட பார்ட்டி தான் எனக்கு முக்கியம். நான் என்னோட பார்ட்டி இப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? இருக்கு எனக்கே தெரியும். நிறைய பேர் எனக்கே எழுதுவாங்க, எனக்கு உங்களை பிடிக்கும் ஆனால் உங்கள் கட்சியை பிடிக்காதுன்னா. இல்லைப்பா, என்ன பிடிச்சா என் கட்சி நீ பிடிக்கணும் இல்லைன்னா எனக்கு அந்த மாறுபாடோடு என்னை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நானே நிறைய பேருக்கு பதில் போட்டிருக்கேன். கட்சியை பிடிக்கணும், ஆனால் கட்சியை பற்றி தவறான புரிதல் சில இடங்களில் இருக்குது. அதை மாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அதனால் தமிழிசை ரைட் பர்சன் இன் ரைட் பார்ட்டின்னு சொல்கிற அளவுக்கு நான் பாடுபடுவேன்னு நான் சொல்லிக்கொள்கிறேன். தேங்க்யூ மேம். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. மிக்க நன்றி.